அல்லாஹுடைய ஹலீஃபா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும், நாம் அவர்களை எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வது, அவர்களுடைய அடையாளங்கள் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகள் என்ன என்பதை பற்றி தெளிவாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. கடைசி பதிவில் பேசினது போல உலகத்தில் அக்கிரமங்கள் அநியாயங்கள் தலை விரித்தாடி கொடி கட்டி பறக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை வெளியாக்குவான். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு வரும் பொழுது உலகத்துடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும், எந்த சந்தர்ப்பத்தில் வருவார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசியிருந்தோம். அதை பார்க்காத சகோதரர்கள் அந்த வீடியோவுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன், ஐ பட்டனிலும் கொடுக்கிறேன், இன்டிஸ்கிரிப்ஷனிலும் தருகிறேன். செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள், அதிகமான பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைய பதிவில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு வந்தால் நாம் எவ்வாறு இவர்தான் உண்மையான மஹ்தி என்று அடையாளம் கண்டு கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பல ஹதீஸ்களில் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த முன்னறிவிப்புகள் என்ன, அவர்களுடைய அடையாளங்கள் என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருடைய பரம்பரையிலிருந்து யாருடைய வழித்தோன்றலிருந்து இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை வெளியாக்குவான் என்பதை பற்றி தெளிவாக இந்த பதிவிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முதலாவதாக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் என்ன, அவருடைய தந்தையின் பெயர் என்ன என்று பார்த்தால் அபூ தாவூத் திர்மிதியில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லௌலம் யப்க மினத் துன்யா இல்லா யௌமுன், இந்த உலகம் தரிப்பட்டு இருப்பதற்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் மிகுதமாக இருக்கும் என்றிருந்தால் லத்தவ்வலல்லாஹு தாலிகல் யௌம், அந்த நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாலப்படுத்துவான், நீட்டுவான். ஏன் அந்த நாளை அல்லாஹ் விசாலப்படுத்துவான்? என்ன காரணம்? ஹத்தா யப்அஸ ஃபீஹி ரஜுலன் மின்னி, என் புறத்திலிருந்து அல்லது மின் அஹ்லி பைத்தி, என் குடும்பத்தாருடைய புறத்திலிருந்து ஒரு மனிதனை வெளியாக்கும் வரை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை எந்த அளவுக்கு உறுதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த ஹதீஸை பார்க்கும் போதே தெரிகிறது. ஒரு நாள் பேலன்ஸ் இருந்தாலும் அந்த நாளை அல்லாஹ் விசாலமாக்கி அந்த நாளில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை வெளியாக்கியே தீர்வான். இது கட்டுக்கடை கிடையாது. இது கற்பனை கதையோ ஒரு கதாபாத்திரமோ கட்டுக்கதையோ கிடையாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான வார்த்தைகள், சஹீஹான ஹதீஸ். இந்த விடயத்தை நாங்கள் மறுத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸை மறுத்த பாவத்திற்கு நாங்கள் உள்ளாக்கப்படுவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அதனால் இது கட்டுக்கதை கிடையாது. கண்ணியமானவர்களே, உண்மையான விடயத்தை 1400 வருடங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனையோ விடயங்கள் அடையாளங்களை சொன்னது எப்படி இப்பொழுது 100க்கு 100 சரியாக நடக்கிறதோ இதே போலதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையும் 100க்கு 100 உறுதி, அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸில் சஹீஹான ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் புறத்திலிருந்து ஒரு மனிதரை அல்லாஹ் அனுப்பும் வரை. இதிலிருந்து விளங்குது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரம்பரையில் இருந்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை வெளியாக்குவான். அபூ தாவூத்ல வரக்கூடிய இன்னொரு சஹீஹான ஹதீஸ், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மஹ்தியு மின் உத்ரதி, இமாம் மஹ்தி என்னுடைய குடும்பத்தில் இருந்தும் உள்ளவர், என் குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொல்லிவிட்டு மின் வுல்தி ஃபாத்திமா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வழித்தோன்றலில் தான் அல்லாஹ் அனுப்புவான் என்ற விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரம்பரை ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கடைசி மகள். இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வழித்தோன்றலில் தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வெளியாக்குவான். கண்ணியமானவர்களே, அதுவும் ஹதரத்
ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய மூத்த மகன் ஹசன் ரதியல்லாஹு அன் அவர்களுடைய பரம்பரையிலிருந்து தான் அல்லாஹ் வெளியாக்குவான். ஏன் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதை இன்னொரு பதிவில் தெளிவாக பார்ப்போம். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யுவாத்தியு இஸ்மி, அவருடைய பேர் என்னுடைய பேருடன் ஒத்து போகும், அவருடைய தந்தையின் பேர் என்னுடைய தந்தையின் பேருடன் மெச்சாகும், ஒத்து போகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் முஹம்மத். நபி அவங்க சொன்னாங்க, என்ன ஏண்ட பேரும் அவர பேரும் ஒரே மாதிரி இருக்கும். முஹம்மத் தந்தையுடைய பேரும் ஏண்ட தந்தையுடைய பேரும் அவருடைய தந்தையுடைய பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது அப்துல்லா, முஹம்மத் பின் அப்துல்லா என்பது தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய உண்மையான பேர். மஹ்தி என்பது சிறப்பு பெயர். மஹ்தி என்றால் நேர்வழி காட்டக்கூடியவர் என்ற கருத்து. கண்ணியமானவர்களே, இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், என்னுடைய பரம்பரை என்னுடைய மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வழித்தோன்றலிலிருந்து தான் வருவார்கள். அவருடைய பேர் என்னுடைய பேருக்கு ஒத்து போகும், அவருடைய தந்தையின் பேர் என்னுடைய தந்தையின் பேருக்கு ஒத்து போகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முக்கியமான உடல் அமைப்பு, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய அங்க அடையாளம் என்னவென்றால், அபூதாவுதுடைய 2485வது ரிவாயத், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய முக்கியமான 2 உடல் அமைப்பு அங்க அடையாளங்களை பற்றி முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். முதலாவது சொன்னார்கள், அஜ்லல் ஜபஹா, நெற்றி விசாலமானதாக இருக்கும், முன்னெற்றி பெரியதாக விசாலமானதாக இருக்கும், தெளிவாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது அடையாளம் அக்னல் அன்ஃப், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூக்கு கூர்மையானதாகவும் நீளமானதாகவும் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த அங்க அடையாளத்துடன் தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வெளிப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, சிலர் கேட்கலாம், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வெளியாக்கக்கூடிய நேரத்தில் வானத்திலிருந்து அப்படியே வருவார்களா? அல்லது சிலர் கேட்கலாம், அப்படியே பூமியை பிளந்து கொண்டு வெளியே வந்து உடனடியாக ஆட்சி செய்வார்களா என்றெல்லாம் சிலருடைய சிந்தனையில் எழக்கூடும். சிலர் கமெண்டிலும் இவ்வாறு கேட்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கண்ணியமானவர்களே, விடயம் அவ்வாறல்ல. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எங்களை போன்று ஒரு சாதாரண மனிதர் தான். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத்ல வருது, சஹீஹான ஹதீஸ். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர், அது மட்டுமல்ல யுஸ்லிஹுல்லாஹு ஃபீ லைலத்தின் வாஹிதா என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்தார்கள். அப்படின்னு சொன்னால் ஒரு இரவில் அல்லாஹ் அவரை சீர்திருத்துவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு இரவில் சீர்திருத்துவான் என்றால், கண்ணியமானவர்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எங்களை போன்று சாதாரண ஒரு மனிதர் தான், சராசரி மனிதர் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்ப இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை வெளியாக்க நாடுகிறானோ அந்த நாளில் தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துக்கு உணர்வுகளை ஏற்படுத்துவான். எப்படி? ஒரு இரவில் அல்லாஹ் நிலைமையை சீராக்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாதாரண மனிதராக உறங்குவாங்க, படுக்கைக்கு போயிட்டு தூங்குவாங்க, தூங்கி எழும்பினதுக்கு பின்னால் நேற்று இரவு இருந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வேறு, தூக்கத்துக்கு பின்னால் இருந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வேறு விதமாக இருக்கும். அப்படின்னு சொன்னால், ஒரு ஹலீஃபா, முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர், ஒரு மன்னன், ஒரு அரசனுடைய மைண்ட்ல என்ன திட்டங்கள் எல்லாம் இருக்குமோ, எந்த யுத்த விடயங்கள், எந்த திட்டங்கள், எந்த விஷயங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குமோ, இப்படியாப்பட்ட பல விடயங்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய மைண்ட்ல ஓட ஆரம்பிக்கும். கண்ணியமானவர்களை, ஒரு இரவுல அல்லாஹ் இமாம் மஹ்தி இவர்தான் என்பதை அல்லாஹ் உணர்த்துவான். அதுவரைக்கும் நான் தான் மஹ்தி என்று அவருக்கே தெரியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இரவில் சீர்திருத்துவான். தூக்கத்திலிருந்து எழும்புவார்கள். ஒரு அரசன், ஒரு ஜனாதிபதி, ஒரு மன்னனுடைய மைண்ட் செட் எவ்வாறு இருக்குமோ இதே போல
இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய மைண்ட் செட், அவருடைய அந்த ஃபிக்ர் யோசனை பலவிதத்தில் இருக்கும் கண்ணியமானவர்களே. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை வெளியாக்குவது 100% உறுதி, அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நான் சென்ற பதிவில் சொன்னது போல உலகத்திலே மக்கள் கருத்து வேற்றுமை பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில், அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி இந்த உலகம் அவர்கள் வரக்கூடிய நேரத்திலே அநியாயத்தாலும் அக்கிரமத்தாலும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும். அவர்கள் இந்த உலகத்தை நீதத்தாலும் நியாயத்தாலும் உண்மையாலும் நிரப்புவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, இந்த விடயங்களை நாங்கள் உறுதியாக நம்புவதோடு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. இன்னொரு முக்கியமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.